கொடுக்குற வள்ளலேன்னு போய் கேட்டாலும் அவன் என்ன செய்ய போகிறது இல்லை, கொடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும், புல்னா பறவைகள்லாம் சென்று சேரக்கூடிய புகழூரை பாடினால், இந்த அள்ளல்னா சேரு, இந்த உலகியல்ங்க சேத்துல பட்டு அழுந்தாமல் நீங்கள் பிழைச்சிக்கிடலாம், கண்டவங்கள்ட்டையும் போய் கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். யார்கிட்ட கேட்கலாம், கேட்காட்டாலே கொடுத்துருவார், வேறு வழியே இல்லைன்னா யார்கிட்ட கேட்டுக்கிடலாம். ஒரு இக்கட்டான சூழல்னா எனக்கு நீ கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணுப்பான்னு அவர்கிட்ட கேட்கலாம். அது அவருக்கு தெரியும், அது எப்படி சரி பண்ணணும்னு பண்ணிடுவார். சரி, மீண்டும் கற்றில்லாதானை கற்று நல்லனே வாசிச்சாலே புரிஞ்சிட்டுல. காமதேவனை ஒக்கும் முற்றிலாதனை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பார் இல்லை இல்லையா. எதையும் கற்காதவனை பார்த்து ஒன்றை மாதிரி ஆள் உண்டா, இவ்வளோ பெரிய ஜீனியஸ்ன்னு சொன்னாலும், அழகுன்னா கொஞ்சம் கூட இல்லாதவனை பார்த்து எப்பா மன்மதன் மாதிரி இருக்கிய அப்படின்னு சொன்னாலும் இல்லையா, என்ன கிடைக்க போகிறதில்ல, உனக்கு கொடுக்க போகிறது கிடையாது. பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமின் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆழ்வதற்கு. ஆமாம், அது அப்படிலாம் பேசுகிறத விட்டுட்டு பொத்துங்கிறது பொந்து, மரப்பொந்துகளில் ஆந்தைகளோட ஓசை என்ன செய்யுது, இடையராது கேட்க அந்த தலத்துக்கு புகழூரை பாடுனா அமரலோகத்துக்கு தலைவராக நீ என்ன செய்யலாம், வாழலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. சுவாமிகிட்ட வேற செல்வம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வேற என்ன வரி இருக்குது உங்கள்கிட்ட, ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய். நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம், ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், அந்த அளவுக்கு இருக்க. சரி இருக்கட்டும், இருந்தால் சாமி அம்பட்டி வச்சுட்டு என்ன பண்ண போகிறாரு, அவர் தானே வச்சுருக்காரு. யாருக்கு கொடுப்பாரு, அவர் அடியார்களுக்கு கொடுப்பாரு. எப்படி கொடுப்பாரு, சரி வேற புதுசு புதுசாக வரியெல்லாம் படிக்கணும்ல. குறைவர கொடுப்பர் போல், குறையே இல்லாத அளவுக்கு கொடுப்பார், எழுதி வச்சுக்கோங்க. ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய், அது ஒரு தகுதி. இருக்கிறத குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரு. சரியா, குறைவில்லா நிறைவில்லை, அதனால் நமக்கு என்ன செய்வார், குறைவில்லா நிறைவுன்னு சுவாமியை யார் பாடியிருக்கா, யார் பாடியிருக்கா, சரி இருக்கட்டும் சொல்லுங்க, யார் பாடுனா சுவாமிய குறைவில்லா நிறைவுன்னு யார் பாடுனா, தெரியலையா. கோதிலா அமுதே, இந்த அம்மாவுக்கு ஒரு கரவொலி சுந்தரம் சுவாமி பாடியிருக்காங்க. குறைவிலா நிறைவே குணகுண்டே கூட்டனே குழை காதுடையானே உறவிலே நுனையன்றி மற்ற அடியேன் ஒரு பிழை பொறுத்தால் இழி உண்டே சிறை வண்டார் பொழில் சூழ் திருவாரூர் செம்பொனே திரு ஆவடு துறையுள் மறவரேயனை அஞ்சலென்றருளாய் ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே ஆரியனுக்கு உறவு அமரர்கள் ஏரே. இதை நாங்கள் கச்சேரிக்கு பாடினா எப்படி தெரியுமா படிப்போம், ஆவடு துறைகள்னு வருதுல்ல, உன்னை ஆவடு துறையுள் அது முதல்ல எடுப்போம், அப்புறம் திரு ஆவடு துறையுள் அப்படின்னு எடுத்த அப்புறம் திரு ஆவடு துறையுள் அப்படி ஒவ்வொரு அசைவாக கொடுத்து எடுத்து படிப்போம். சரி, அப்போ சுவாமி குறைவிலா நிறைவுங்கிறத சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடியிருக்காங்க, மாணிக்கவாசகர் சுவாமியும் பாடியிருக்காங்க. அப்படி குறைவிலா நிறைவாக இருக்கவங்க தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். சரியா, சரி. இப்போ நம்ம எந்த பாட்டு பார்த்தோம், ஆமாம்
அவரை அந்த பொந்தில் இருக்க ஆந்தைகள்லாம் ஓசை இடையராது ஒலிக்கிறத தலத்தை பாடுனா நமக்கு கிடைக்கும். சரியா? ஆமாம். இப்போ 10வது பாட்டுக்கு வந்துட வேண்டியதானே. தையலார்கோர் காமனே சால நல அழகுடைய ஐயனே கையுலாவிய வேலனே என்று களரினும் கொடுப்பார் இலை பொய்கை வாவியின் மேதி பாய் புகழூரை பாடுமின் புலவீர்கள் ஐயனாய் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. இல்லையா? எல்லாராலையும் அருவறுக்கப்படக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்கிறவனை பார்த்து பெண்களுக்கெல்லாம் மன்மதன் போல தோன்றக்கூடியவனை, தையலார்னா யார்? பெண்கள். அருவறுக்கத்தக்கவனை பார்த்து என்ன அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறதுனாலையோ சால நல்ல அழகுடையான், எப்பா ஆண்களில் ஒன்றை மாதிரி அழகானவனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாலோ, அடுத்த கையுலாவிய வேலவனே, இல்லையா? முருகனுக்கு வேற அப்படியே முருகனை பார்த்த மாதிரி இருக்கு. முருகனாலே அழகன் தானே, முருகனை மாதிரி இருக்கன். எந்த கெட்ட நேரம்னு பாருங்க, அவனை போய் முருகன் சொல்லிக்கிட்டு கலரினும் கொடுப்பார் இல்லை. என்னதான் அதை சொல்லி சொல்லி கதறினாலும் அவன் என்ன செய்ய போகிறதில்ல. உனக்கு கலரின்னா நீ ரொம்ப உறுதியாக சொல்கிறான், அவனை நம்பி இப்படி சொன்னால் அவன் தந்துட போகிறான்ட்டு நிச்சயமாக தரமாட்டான். சரியா? சரி, அதனால் உனக்கு கொடுக்க போகிறதே இல்லை. அதற்கு பதிலாக பெரிய பொய்கள், இல்லையா? அப்புறம் சிறிய குளங்கள். பொய்கை வாவிங்கிறது சின்ன குளங்கள். மேதினா எருமை, எருமைகள்லாம் உள்ளே கடந்து உழக்குது. அந்த புகழூரை பாடுனா என்ன செய்யலாம்? அமர உலகத்துக்கு ஐயன்னா தலைவன், தலைவனா நீ வாழ்கிறதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. சரிதானே? அடுத்து 11வது பாட்டு. செருவினில் செழுங்கமலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகை அப்பன் சடையன் தன் சிறுவன் வன்தொண்டன் ஊரன் பாடிய 10 இவை வல்லார் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு. அவ்வளவுதான். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இந்த பதிகம் படித்தா எது கன்ஃபார்ம்? கொஞ்சம் எல்லாரும் சொல்லலாமே, இந்த பதிகம் படித்தா என்ன பலன்? சுவாமியோட திருவடியில் தஞ்சம் அடைந்து விடலாம். சரிதானே? சரி, இப்போ அந்த கடைசி பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, வயல், செருனா வயல், அதில் கமலம்னா என்னது? அதான் செழுங்கமலம்ங்கிறதுனால செந்தாமரை, அதெல்லாம் நிறைய இருக்குது. அந்த திருப்புகலூரில் இருக்கக்கூடிய பெருமானை செல்வனே சொல்லியாச்சு. ஏன்னா எல்லாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு பாட்டு பாடி முடிச்சுக்கோம்ல. இவர் தான் செல்வன், இவர் தான் கொடுப்பார், அதனால் செல்வனைன்னு சொல்லி நரவம் பூம்பொழி, நரவம்னா தேன், தேன் நிறைந்த பூக்களை உடைய நாவலூரில் இருக்கக்கூடிய அந்த நாவலூரை சேர்ந்தவன். நாவலூரன்னா யாரு? வனப்பகைனா யாரு? வனப்பகை சிங்கடின்னு 2 பேர். யார் அவங்க 2 பேரும்? அவங்கள இவரை கல்யாணம் பண்ணிக்கிட சொல்லி கேட்டதுக்கு என்ன செஞ்சார்? 2 பேரையும் தான் மடியில் உட்காந்து வச்சு இது 2 என் பிள்ளைகிட்டாரு. அதனால் பாடல்களில் பாடும்போது இப்போ நம்மளெல்லாம் யாராவது இதை கெட்டிக்கணும், சரி கொண்டா அப்படின்னு தகாத கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அட்டகாசம், வேலை பார்க்குற நடக்கிற அட்டகாசம், எங்கே பார்த்தாலும் அட்டகாசம் தான் பார்ப்போம். ஆனால் வனப்பகைக்கு அப்பன்னு பாடுவார், சிங்கடி அப்பன் அப்படின்னு பாடுவார். இங்கே வனப்பகையை சொல்கிறார், வனப்பகை அப்பன். சடையன் யார்? அவரோட அப்பா. சடையன் தன் சிறுவன், அப்பாவோட பிள்ளை. அப்புறம் வன் தொண்டன், அந்த பேர் யார் கொடுத்தது? சுவாமி கொடுத்தது. ஊரன் என்ன அர்த்தம்? இவர் தான். ஆமாம். அதனால் பாடிய பாடல் 10ஐயும் அரவனாருங்கிறது யார்? சிவபெருமான், அவரோட. ஆமாம். சரி, இதுக்கு அடுத்தால நம்ம ஒரு தலத்துக்கு போக போகிறோம். எந்த தலம்? ஆமாத்தூர், இல்லையா? இந்த தலத்து பதிகத்துக்கு ஒரு விசேஷம். இது வரைக்கும் யாராவது இந்த பதிகத்தை ஓதியிருக்கீங்களா? போன வருஷம் படிச்சுப்போம். என்ன விசேஷம் இதுக்கு தெரியுதா?
ஒவ்வொரு வார்த்தையும் ரெவ்வண்டு தடவை வரும். காண்டனன் காண்டனன், ஆண்டனன் ஆண்டனன், பூண்டனன் பூண்டனன், மீண்டனன் மீண்டனன், இதே மாதிரி எல்லா பதிகத்துலேயும் வரும். ஒரே வார்த்தை ரெவ்வண்டு தடவை வரும். பொதுவாக அப்படி வராதில்ல, இந்த பதிகத்தில் அப்படி வரும். சரி, இப்போ பதிக பொருளை பார்க்கலாம். ஆமாத்தூர் இல்லையா, ஆமாத்தூர் தலத்துக்கு வராரு. அதாவது எல்லாம் இடக்கண் பார்வையெல்லாம் பெற்றதுக்கப்புறம், இடக்கண் பார்வை எங்கே கிடச்சிது? அதுலேருந்து எங்கே வந்துட்டார்? திருவாரூர் போகிற வழியில் இந்த ஆமாத்தூருக்கு வந்து பாடி அருணது இந்த பதிகம். சுவாமி மேலே நமக்கு எது மிகுதியாக இருக்கணும்? அவருக்கு அன்பு மிகுதியாக இருந்தது. அதை வெளிப்படுத்துறது இந்த பதிகம். பார்க்கலாமா? காண்டனன் காண்டனன் காரிகையால் தன் கருத்தனாய். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? காரிகையால் தன் கருத்தன் அப்படின்னு யாரு? அம்பாளோட கணவன். சரியா? காரிகைன்னா அம்பாள் தான். வனிதை பாகன் சொல்லலாம், அறிவையோர் கூறுகந்தான்னு சொல்லலாம், உமா மகேஸ்வரர்னு சொல்லலாம், அம்மையப்பர்னு சொல்லலாம், உமையொரு பாகன் சொல்லலாம், மங்கை பங்கன் சொல்லலாம், பாகம் பெண்ணூர் ஆனான்னு சொல்லலாம், மாதோர் கூறன்னு சொல்லலாம், மாதி இருக்கும் பாதியன், எல்லாம் இந்த பொருள் தான் தரப்போகுது. என்னன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்காங்கன்னு இவ்வளோ தூரம் எதுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க? ஏன் சேர்ந்துருந்தா நமக்கு என்ன? சுவாமி தனிச்சு தானே இருக்கணும், சிவம்னா தனிச்சு தான் இருக்கணும். சேர்ந்துருக்காங்கன்னு ஏன் திருமுறையில் அப்புறம் நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க? இன்னும் கொஞ்சம் வேற. சரி, அருள் சக்தி யாரு? அம்பாளா? சரி, சுவாமி அருள் சக்தி கூட இருக்கணுமா? என்னமா? சரி, வேற இன்னும் கொஞ்சம் வேற. என்ன சொன்னீங்க? ஒன்றாய். சரி, அது கொஞ்சம் எல்லாரும் இடிக்குது நீங்கள் சொல்கிறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? தாதான்மியம். ஒரு கரவொலி கொடுத்துருங்க. சுவாமி அம்பாளை என்ன செய்ய முடியாது? பிரிக்கவே முடியாது அப்படின்னு யார் சொன்னா? நான் சொல்லலை. யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்கன்றாதீங்க. யார் சொன்னா? சித்தாந்தம். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம்? நமக்கும் சாமிக்கும் உள்ள சம்பந்தம் அவ்வளோதான், அத்துவிதம். அதனால பிரிக்கவே முடியாதுங்கிற நம்ம அம்பாளை சேர்த்து பாடிட்டே போயிட வேண்டியதானே. யாராவது கேள்வி கேட்டால் சொல்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐயா சிவனடியான்னு சொல்கிறீங்க, சுவாமியை மட்டும் பாடிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அம்பாளை வளைச்சு பாடுறீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? சைவம் வந்து சுவாமி அம்பாளை பிரிக்காது. ஒரு பொருள் வந்து சுவாமி, அதோட ஆற்றல் வந்து அம்பாள். ஒரு பொருள் இல்லாமல் ஆற்றல் கிடையாது, ஆற்றல் இல்லாமல் பொருள் கிடையாது. அதனால் எங்களுக்கு 2 வேணும், நாங்கள் 2ஐயும் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்ல பழகிக்கும். சரிதானே? நம்மளா போய் யார்ட்டையும் வழியை சொல்ல வேண்டாம். நம்மளை மடக்குனாங்கன்னா சொல்ல தெரியணும்ல. சரி, ஆண்டனன் ஆண்டனன் ஆமாத்தூர் எம் அடிகட்கு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நான், அவர் வந்து ஆள்கிறார் என்ன இல்லையா? அவர் தலைவனாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாரு? என்னை ஆள்கிறார். நான் வந்து அடிகட்கு ஆட்பூண்டனன் பூண்டனன் அப்படின்னா என்னது? நான் அவருக்கு அடிமையாக இருக்கேன். பலகாலம் சொல்லுவேன். அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு என்னது? ஆண்டான் அடிமை. சரிதானே? அவர் எஜமானன், நம்ம யார்? அடிமை. அவரோட அடிமை. அதை அழகாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பொய்யென்று சொல்லுவன் கேண்மீன்கள். சரியா? இதெல்லாம் பொய்யல்ல, நான் சொல்கிறது நெஜம். கேளுங்க, இன்னும் கேளுங்க. மீண்டனன் மீண்டனன் வேத வித்து அல்லாதவர்களுக்கு, வேத நெறிய போற்றாதவங்களை கண்டா நான் அவங்கள விட்டு நான் என்ன செய்வேன்? விலகி வந்துடுவேன். சில பேருக்கு வந்து திருமுறை ஆகும், ஆனால் வேதம் ஆகாது, ஆகமாக ஆகாது. பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு கோஷ்டி இருக்காங்களா? அது சரியா தப்பா? நல்ல கணித்து சொல்லுங்க. தப்பு. ஏன் தப்பு? வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில் அமனர் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். வேதத்தையும் அந்த வேத வழியில் நடக்கக்கூடிய வேள்வியையும் என்ன செய்யக்கூடாது? 4 வேதம் ஆரங்கம் ஆனாய் போற்றி இல்லையா? 4 வேதங்களை அருளி செய்தவரும் அவர் தான்.
6 அங்கங்களை அருளி செய்தவரும் அவர் தான். அவரை போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதத்துல இருந்து அவரை என்ன செய்யக்கூடாது, பிரிக்கக்கூடாது. அது நம்மளோட வேலையே கிடையாது. சரி, அதற்கு அடுத்த பாட்டுக்கு போயிடலாமா? அந்த பாட்டு முடிஞ்சுதா? ஆமாம், அடுத்த பாட்டு. பாடுவன் பாடுவன் பார்ப்பதி தன்னடி பற்றி, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சுவாமியோட திருவடியை பற்றி நான் என்ன செய்வேன், பாடுவேன். பாடணுமா வேண்டாமா? எதுக்காக பாடணும்? பாடணும் வேற யார் சொல்லியிருக்கா?